ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் ஒரு 5 ஸ்டாக்கு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 3 ஸ்டாக் உண்மையிலேயே மிகப்பெரிய ஜாக்பாட் நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ்பெஷலி அதானி, ஆல்கம் லேப், லூபின். அதானியில் 55 புள்ளிகள் 55 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஆல்கம் லேபில் கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ். இன்டர்டேல நான் பேசுகிறேன், நல்லா நம்ம வச்சுக்கோங்க. இன்டர்டேல நான் சொல்கிறேன் 180 பாயிண்ட்டு. லூபின்ல 60 பாயிண்ட். ஸோ இது எப்படி என்பதை நம்ம இந்த வீடியோவுடைய கடைசியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியை நல்லா டீப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பேசலாம். ஸோ இதுதான் நிஃப்டியுடைய சார்ட்டு. நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி 21,915க்கு மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, பிரேக் அவுட்னா கீழே இருந்து மேலே போனால் தான் பிரேக் அவுட் இல்லைங்களா. ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். காலையிலேயே நிஃப்டி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி சேமாக இருக்குது. 21,921, 21,921. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் ஃபால் நம்ம பார்த்தோம் அந்த 15 மினிட்ஸில். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகி 21, அடுத்த கேண்டலில் கூட பிரேக் பண்ணல 915. அதுக்கு அடுத்த கேண்டலில், மூணாவது கேண்டலில் 915 பிரேக் ஆகிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட ஹை பார்த்தீங்கன்னா 64 போயிருக்கு. அப்போ நான் ஃபஸ்ட்டு டார்கெட் சொன்னது 955. ஸோ 915 955 ஒரு 40 புள்ளிகள் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது நிஃப்டியில் நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம் நேற்று. இது ஒன்று. அதே மாதிரி செல் 21,800 நான் நேற்று காலையிலேயே சொல்லியிருந்தேன். 21,800 கீழே செல் பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட் ஒரு 40 புள்ளிகள் சொன்னேன். அல்டிமேட் டார்கெட் 700 சொல்லியிருந்தேன். அதாவது இங்கே இருக்குது. ஸோ நேற்று 21,800 பிரேக் ஆன உடனே நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா லோ பாருங்கள், இது வரைக்கும் வந்திருக்கு. 21,726 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 70 புள்ளிகள் ஈஸியாக அந்த பிரேக் அவுட் ஆன உடனே நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 40 புள்ளிகளாவது நம்மளால் குயிக்காக கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலான சில வியூஸ் தான் நான் கொடுப்பேன். ஸோ எப்பவுமே இந்த யூடியூப் சேனலை கனெக்ட் ஆகிருங்க. இந்த மாதிரி கால்ஸ் கொடுக்கறதுனால நீங்களும் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். என்ன நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். இதன் மூலமாக நீங்களும் என்னை மோட்டிவேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நிஃப்டி எப்படி என்ன செய்யணும் என்பதை இன்டர்டேல என்ன பண்ண என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நம்ம எடுத்துலாம் தேவையில்லை. இன்னைக்கு நிஃப்டி முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா, 21,965க்கு மேலே, இதுக்கு மேலே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம பை எப்போவுமே இதுக்கு மேலே தான் நம்ம பண்ண போகிறோம். அண்டு மைனர் சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸு. இங்கே கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மைனர் ரெசிஸ்டன்ஸு. இது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அண்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 21,720 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் நிஃப்டி ஃபார்ம் ஆகுது. உங்களால் பார்க்க முடியுதுங்களா? மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை நிஃப்டி டச் ஆகிருக்கு. ஆனால் நெகட்டிவ் கேண்டில் ஒன்றும் ஃபார்ம் ஆகலை, ப்ளஸ் வெக்கு கூட ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த இடத்துல நேற்று கூட திருப்பி நிஃப்டி டச் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாம் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறோம். சப்போஸ் அசியூம் பண்ணிக்கோங்க நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட் இந்த ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணால் குயிக்காக ஒரு 40 புள்ளிகள்
நமக்கு கேப்சர் பண்ண முடியும். ஸோ 21,720 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா செல் பண்ணுங்கள். ஸோ இம்மீடியட் டார்கெட் வந்து ஒரு 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 21,620 இல்லை 600 லெவல் வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணலாம். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோடு தான் நீங்கள் அந்த டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து முதல் செனாரியோ. சப்போஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல கூட ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். காரணம் என்ன அப்படின்னா, இது முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைஸ் அப்சைடு நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் திருப்பியும் இதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பியும் மேலே போயிருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டை தான் இங்கே பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இடத்துல ஒரு ஏதாவது நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். இங்கேருந்து திருப்பியும் இங்கே வரைக்கும் நிஃப்டி வந்து வரலாம். என்னுடைய மெயின் எய்ம் வந்து 40 புள்ளிகள். இந்த இடத்துல நீங்கள் அடித்தா கூட ஒரு 30 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் வச்சு அடித்தா கூட உங்களால் ஈஸியாக அந்த 40 பாயிண்ட்ஸ் கிராப் பண்ண முடியும். சப்போஸ் நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். சப்போஸ் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, 21,965 பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். 40 புள்ளிகளை ஸ்டாப் லாஸாக வைங்க. இமீடியட் டார்கெட் வந்து 22,000, அதாவது 40 பாயிண்ட்ஸு 22,005 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அல்டிமேட் டார்கெட் வந்து இந்த லெவல், இதை வந்து நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிச்சு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 46,350க்கு மேலே தான் பை பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ நேற்று கடைசி வரைக்கும் இந்த 46,350 லெவலு நிஃப்டி வந்து, அதாவது பேங்க் நிஃப்டி வந்து போகவே இல்லை, இந்த லெவல் உடைக்கல. ஸோ நாம் இது எடுத்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. சூப்பராக ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, நேற்று நான் வந்து 46,350 மேலே தான் பை பண்ண சொல்லியிருந்தேன். செல் பிலோ 45,900 கொடுத்துருந்தேன். ஸோ 45,900 2 தடவை வந்தது. 100 புள்ளிகள் 2 தடவை நமக்கு கொடுத்துருக்கு. மார்னிங்கில் ஒரு 100 புள்ளிகள் 15 மினிட்ஸ் அந்த டைம் ஃப்ரேம்லேயே நமக்கு அருமையான ஒரு 650, 750, 850, 200 புள்ளிகள் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்துட்டு அந்த 46,000 அந்த 50 லெவல் வரைக்கும் போய் 50 கூட போல் 40 என்னமோ போய் அங்கேருந்து திருப்பியும் பிரேக் ஆகி திருப்பி இன்னொரு இடத்துல நம்மளுக்கு ஒரு 100 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. ஸோ 2 தடவை. அது மட்டும் இல்லை, 3வது தடவை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணிக்கு திருப்பி அதே லெவல் பிரேக் ஆகி நமக்கு திருப்பியும் அந்த லெவல் ஒரு 100 பாயிண்ட். ஸோ 3 தடவை நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து 100, 100, 100, 300 பாயிண்ட்ஸ் இன்ட்ரடேல மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இதை எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து முக்கியமான பாயிண்ட் எது என்பதை நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 46,050 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெரிட்டரியாக நம்ம வைக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ரைட் ஷோல்டருடைய ஹை பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம பை எடுக்கணும். சப்போஸ் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருடைய நெக் லைன், அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் பிரேக் பண்ணால் நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் எது அப்படின்னா 45,600 தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். ஸோ இதை பிரேக் பண்ணால் இன்னும் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அந்த சப்போர்ட் லெவல் கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி 45,600 பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 100 புள்ளிகள்,
அல்டிமேட் டார்கெட் வந்து 45,300 350 லெவல் வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். இது பேங்க் நிஃப்டியுடைய ஃபர்ஸ்ட் சினாரியோ. நெகட்டிவ் கேண்டில் 45,600 பிரேக் பண்ணி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணுங்கள். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். உடனே ரஷ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒரு புல் பேக் வந்து இங்கே என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸில் முன்னாடி சப்போர்ட்டாக இருந்தது, ப்ரீ ஓப்பனில் சப்போர்ட்டு. சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா ஒரு புல் பேக் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். சப்போஸ் டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, இல்லை இங்கே ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட் இருக்கு பாருங்க, நெக்லைன், அந்த நெக்லைன் பிரேக் பண்ணக்கூட நீங்கள் செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த டாப் எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதோ அந்த பேட்டர்னுடைய டாப் லெவல் எது இருக்கோ அதை ஸ்டாப் லாஸை வச்சு நெக்லைனுக்கு கீழே நீங்கள் செல் பண்ணுங்கள். 1:1, 1:2, 1:3 இந்த லெவலில் நீங்கள் டார்கெட்டை எய்ம் பண்ணுங்கள். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி 46,050 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 100லிருந்து 150 புள்ளிகள். பிகாஸ் ஆஃப் வாலடைல், ரொம்ப வாலடைலாக இருக்கிறதுனால 150 புள்ளிகள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து 46,300லேருந்து 350 இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணலாம். நேற்று 350க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்த பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் டார்கெட்டை எய்ம் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஆர்இசி லிமிடெட். ஆர்இசி லிமிடெட் வந்து ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ஃபார்ம் ஆகிருக்கு. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த ஸ்டாக் டச் ஆகிருக்கு, பட் பிரேக் பண்ணல. இன்கேஸ் சப்போர்ட்ஸ் நிறைய தடவை இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இன்றைக்கி கூட இங்கே சப்போஸ் இங்கே லெவல் வந்தது அப்படின்னா ஒரு ₹2 ஸ்டாப் லாஸ் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த லெவலில், அதாவது 94.50, 95 அந்த லெவலில் வாங்கலாம். திருப்பியும் இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் 494 உடைச்சிதுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணலாம். ரிஸ்கி ட்ரேடர்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த லெவல் கிட்ட, அதாவது இந்த சப்போர்ட் லெவல் கிட்ட ஸ்ட்ராங்கான ஹாரிசான்டல் சப்போர்ட்டும் இருக்குது, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சப்போர்ட் லெவல் கிட்ட நீங்கள் வாங்கி ₹2 போதும் ஸ்டாப் லாஸ், ரொம்ப வேணாம். இது வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். அதர்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். செல் பிலோ 494, ஸ்டாப் லாஸ் வந்து 501, டார்கெட் 491, 486 அண்ட் 475. இன்கேஸ் இது ஃபெயில் ஆகி இது பிரேக் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். 508க்கு மேலே ஸ்டாப் லாஸ் 500, டார்கெட் 511, 515 அண்ட் 525. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், ஆர்பிஎல். ஸோ ஆர்பிஎல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த நெக்லைன் பிரேக் பண்ணால், இல்லைன்னா அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். செல் பில்லோ 261, ஸ்டாப் லாஸ் 267, டார்கெட் 258.50, 257, 250. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் ஆர்பிஎல்ல பிளான் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், பிரமல் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த பிரமல் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கைண்ட் ஆஃப் டபுள் டாப் கூட இது இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஸ்டாக் மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆகிருக்கு, பிரேக் ஆகலை. திருப்பியும் நேற்று இந்த ஸ்டாக் இதே ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்திருக்கு. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம செல் பண்ணலாம். இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கூடுறதுனால இதை வந்து ஏரியா ஆஃப் கன்ஃப்ளூவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். 891க்கு கீழே செல், 905 ஸ்டாப் லாஸ், 886, 880 அண்ட் 865. இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டாக் வந்து ஐஜிஎல். ஸோ ஐஜிஎல் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை.
ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட ஃபார்ம் ஆயிருக்கு. இன்றைக்கி இந்த ரெண்டுமே பிரேக் பண்ணால் நீங்கள் வந்து செல் பண்ணலாம். சப்போஸ் இது கிட்ட இந்த சப்போர்ட் கிட்ட வந்து அதாவது 437 இல்லை 436.50 அந்த மாதிரி லெவல் வந்தால் ₹1 இல்லை ₹1.5 ஸ்டாப் லாஸ் வச்சு கூட நீங்கள் பை பண்ணலாம். ஏன்னா 436 கீழே தான் இந்த ஸ்டாக் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் ரிஸ்க்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ₹2 தான் ஸ்டாப் லாஸ் நான் சொல்கிறேன். இந்த லெவல் கிட்ட வந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி ₹2 ஸ்டாப் லாஸ் போடுங்க. 436 பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 445, டார்கெட் 431, 427 அண்ட் 420. இப்போ அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் டிஎல்எஃப். டிஎல்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்டு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஸோ இங்கே ஸ்டாக் வந்து அக்யூமுலேஷன் ஆகுதா இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதான்றது இனிமேல் தான் தெரியும். சப்போஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா இது வந்து அக்யூமுலேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் இது கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. கீழே லோவரில் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, இது என்ன மாதிரியான பேட்டர்ன் அப்படின்னா ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஃபார்மாக இருக்குது. இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை. ஸோ இந்த மூணுத்துக்குமே ஹை, இந்த மூணுத்துக்குமே பேஸ் லைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணால் தாராளமாக நீங்கள் செல் பண்ணலாம். செல் பிலோ 782, ஸ்டாப் லாஸ் 793, டார்கெட் 778, 774 அண்ட் 786. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட். ஸோ டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்மாக இருக்குது. இன்னும் இந்த நெக்லைன் பிரேக் பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் இந்த நெக்லைன் பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணுங்கள். செல் பிலோ 1146, ஸ்டாப் லாஸ் 1160, டார்கெட் 1139, 1134 அண்ட் 1150. இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி சொன்ன ஸ்டாக்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நல்லா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ நேற்று நான் கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்க முடியாது. நம்ம அதில் ஒரு 3 ஸ்டாக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதானியில் சொல்லியிருந்தேன். அதானியில் வந்து 3170க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் 3225 கொடுத்துருந்தேன். ஹை பாருங்கள் 3229 வரைக்கும் போயிருக்கு. ஸோ சூப்பரான ஒரு ஜாக்பாட். கிட்டத்தட்ட 55 புள்ளிகள் நமக்கு இன்ட்ரடேலே கிடச்சிச்சு. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கெம். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு போயிடாதீங்க, லைக் பண்ணுங்கள். என்ன கூட நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம் தாராளமாக. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோ நல்லா போட முடியும். அடுத்தது வந்து ஆல்கெம் லேப் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 4932க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் 5000 கொடுத்தேன். நேற்று ஹை பாருங்கள் 5148. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 200 புள்ளிகள் நமக்கு இன்ட்ரடேலே மட்டுமே கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக்கில். ஸோ இதுவும் ஒரு சூப்பர் ஜாக்பாட். லைவ் மார்க்கெட்டில் லூப்பின் நான் கொடுத்துருந்தேன். அதாவது 1520க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 1555, ஹை பாருங்கள் 1584. ஸோ இதில் ஒரு 60 புள்ளிகள். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான நல்ல நல்ல கால்ஸ், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த சார்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை டே ட்ரேடர்ஸ் இல்லை ஸ்கேல்பர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.